ஹாய் குட்டிஸ், நம்ம இன்னைக்கு ஹனிபி பத்தி ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாமா? பஸ் என்னும் இளம் தேனீ மிகவும் சுறுசுறுப்பாகவும் ஆர்வமாகவும் இருந்தான். வாசனைமிக்க ஒரு பூந்தோட்டத்தில் அமைந்திருந்த பரபரப்பான தேனீ கூட்டத்தில் வாழ்ந்தான். ஒவ்வொரு காலையும் பெரிய தேனீகள் பூவுகளிலிருந்து மஞ்சள் தூளுடன் திரும்பும்போது பஸ்ஸும் அவர்களை கவனித்து தானும் ஒரு நாள் இப்படியொரு சாகசத்தை மேற்கொள்ள வேண்டும் என கனவு காண்பான். அந்த நாள் வந்துவிட்டது. நேராகவும் உறுதியாகவும் பறந்து வா செல்லம், என்றார் ராணி தேனீ. மீண்டும் வீட்டிற்கு வர வேண்டியதை மறந்துவிடாதே. சிறு பயமும் மகிழ்ச்சியுமாக குலுங்கிய பஸ் சூரியன் ஒளிரும் காலை வானத்தில் பறக்கத் தொடங்கினான். உலகம் அவன் நினைத்ததை விட மிகப் பெரியதாயிருந்தது. அவன் உயரமான கிழங்குகளை கடந்து பறந்தான். சிவப்புக் கூடைகள் போல இருக்கும் மலர்களின் மீது நடனமாடினான். பொன்னிறத் தேன்கிண்ணங்களில் விழுந்தான். ஒவ்வொரு மலரும் புதிய அனுபவம், புதிய சுவை. பஷ்ஷின் சிறிய கால்களில் பொற்கற்கள் போல தேன்தூள் சேரத் தொடங்கியது. பல மணி நேரம் வேலை செய்த பின் சூரியன் மறையத் தொடங்கிய வேளையில் பஸ் தன்னால் இதுவரை எப்போதும் சென்றதையும் விட தூரம் சென்று விட்டதாக உணர்ந்தான். சுற்றிப் பார்த்தான். எல்லாமே புதியதாக இருந்தது. அவனுக்கு பயமாகிவிட்டது. எங்கே என் கூட்டம் என்று அவனது சிறிய இதயம் பதறியது. அப்போது அவன் ராணியின் வார்த்தைகளை நினைவுபடுத்தினான். நேராகவும் உறுதியாகவும் பறந்து வா. அவன் கண்களை மூடியபடியே சற்றே அமைதியாக இருந்தான். அவன் நன்றாக அறிந்த அந்த இனிமையான தேனீ கூட்ட வாசனையை உணர முயன்றான். அவன் ஆழமாக மூச்சு இழுத்து ஒரே நோக்குடன் பறக்க ஆரம்பித்தான். அறிமுகமான வாசனை வழியாக நினைவின் பாதையை பின்பற்றி. ஒரு நீண்ட பயணத்திற்குப் பிறகு ஓர் இனிமையான ஹம் ஒலி காதில் விழுந்தது. அந்தக் கூட்டம்தான். மறுநாள் வண்ணங்களைப் போல அவன் தேனீ கூட்டம் பளிச்சென மின்னியது. தன் கால்களில் நிறைந்த மலர்தூளுடன் பஸ்ஸஸ் வீட்டிற்கு வெற்றிகரமாக திரும்பினான். அவன் தன் பயத்தை வென்றான். தன் வழியை மீண்டும் கண்டுபிடித்தான். அந்த நாளிலிருந்து பஸ் வெறும் இளம் தேனீ அல்ல. அவன்தான் தன் பாதையை எப்போதும் கண்டுபிடிக்கக்கூடிய தைரியமான சாகசக்காரன் பஸ்.